விஜய் காவேரியை பிரிஞ்சு இருக்க முடியாததுனால அட்லீஸ்ட் குமரன் கிட்டயாவது நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத புரிய வச்சு எப்படியாவது நம்ம காவேரி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு குமரனை வழிமறைச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குமரனோ இந்த மாதிரி தான் பண்ண ஒரு மிஸ்டேக்கால தான் காவேரியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. ஏன் அந்த குடும்பத்துக்கே ஒரு அவமானமே வர்றதுக்கான முக்கியமான காரணமே தன்னோட அந்த ஒரு தப்பு தான் சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில விஜய பார்த்த உடனேயே ரொம்பவே கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ரொம்பவே மோசமா திட்ட ஆரம்பிக்க. ஆனா விஜயோ ரொம்பவே பொறுமையோட குமரன் கிட்ட தான் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிரதர், நீங்களும் நானும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோன்றதை நீங்க மறந்துட்டீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு பிரதர்ஸ் மாதிரி தானே இருந்தோம். உங்களுக்கு என்னை பத்தி இன்னுமா சரியா புரியல? நான் நிஜமாவே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு காவேரியை கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஏன் மன்னிக்க முடியாத குற்றம்ன்றதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என்னால காவேரி இல்லாம இருக்க முடியாது. என்னதான் நான் ஆரம்பத்துல கான்ட்ராக்டுக்காக எங்க தாத்தா பாட்டிக்காக காவேரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ உண்மையாவே நான் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷத்தை கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இந்த மாதிரி காவேரியோட குடும்பத்துல இருக்கவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் காவேரி மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்றது கொஞ்சம் கூட புரியாம இருக்கு. ஆனா உங்களுக்கு கூடவா புரியல? இதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு காவேரி மேல காதலோட எல்லா விஷயத்தையுமே பண்ணன்ற அத்தனை உண்மையுமே உங்களுக்கு தெரியும்ல. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்துட்டு என் தரப்பு நியாயத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன்னு சொல்ல. ஆனா குமரனும் இங்க பாரு, மறுபடியும் வந்து காவேரி தான் எனக்கு முக்கியம், அவ்வளவுதான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வீணா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத. நான் இதுக்கப்புறமும் உன்னோட நடிப்பை நம்பி ஏமாறுற பழைய குமரனா இருக்க போறதில்ல. இதுக்கு மேலையும் நான் யாரையும் குறிப்பா உன்னையும் நம்ப போறதில்ல. அதனால தயவு செஞ்சு என் வழியை விட்டு போறியா? இந்த மாதிரியான நாடகங்களை நான் இதுக்கப்புறமும் பார்க்க விரும்பல. நீ எதுக்காக நாடகம் போறேன்னு எனக்கு தெரியலன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல. ஆனா விஜயும் ரொம்பவே பொறுமையோட சரி சொல்லுங்க பிரதர், நீங்களே சொல்லுங்க, நான் எதுக்காக இப்போ தேவையில்லாத நாடகத்தை இப்போ உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கணும்? உண்மையாவே நான் காவேரியை கான்ட்ராக்டாக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ காவேரி என்னை விட்டுட்டு சுமூகமா அவளோட குடும்பத்தோட பிரிஞ்சு போகும்போது நான் எதுக்காக அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கணும்? நான் அவ பின்னாடி வராம இருந்தாவே என்னோட கான்ட்ராக்ட் படி நான் நியாயமா நடந்துக்கிட்டதானே அர்த்தம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு கேட்க. ஆனா குமரனோ என்ன அதே தானே, போலீஸ் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்க கூடாதுன்றதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு லைட்டா தான் சொல்றது கண்டிப்பா நியாயமா இல்லைனாலும் அதை சொல்லிதான் ஆகணுன்ற கட்டாயத்தோட குமரன் சொல்ல. ஆனா இதை கேட்ட விஜயும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, என்ன பிரதர், நீங்க சொல்லும் போதே உங்க சொல்லல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களோட வார்த்தைகள் வெளியே வரும்போதே எனக்கு நல்லா தெரியுது. உங்களோட முகத்தை பார்க்கும் போதே நீங்க வேற வழி இல்லாம தான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியாமலா போயிடும். நீங்களே சொல்லுங்க, நான் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளு? என்கிட்ட இருக்க பணத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லி நான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட்காக பயந்து நான் போய் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அதுல நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காக இதை சொல்றீங்களே தவிர மற்றபடி உங்களோட மனசுக்குள்ளேயும் இன்னும் நான் காவேரி மேல காதல் வச்சிருக்கேன்றது நல்லாவே தெரிய வருது. ஆனாலும் எங்க தான் பண்ண குற்றத்தால தான் காவேரியோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு. அதனால தன்னோட குடும்பத்துக்கு இதனால ஏதாவது அவமானம் வந்துருமோன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க இப்போ எனக்கு எதிராக நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாவே மத்த எதை பத்தியுமே நீங்க யோசிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா என் கூட நான் பண்றதுதான் சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் உண்மையாவே காவேரிய சின்சியரா லவ் பண்றேன்ற விஷயம். நீங்க இதுக்கப்புறமாவும் எந்த தப்பு பண்ணக்கூடாது, உங்களோட குடும்பத்துக்கு நியாயமா ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டா தயவு செஞ்சு என் காவேரியை என்கிட்ட வந்து சேர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களோட முடிவு. நீங்க கண்டிப்பா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு புரியுது. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த தயக்கம் எல்லாமே சரியாகி மறுபடியுமே நீங்க என்னோட தரப்பு நியாயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அதுபடி எனக்காக காவேரியை என் கூட வந்து சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் என்னோட பிரதரை என்னோட அண்ணனை நம்புறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க இப்போ எனக்கு உதவி பண்ணலனாலும் ஃபியூச்சர்ல காவேரியுமே என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத பார்த்ததுக்கு அப்புறமாவது உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100% நான் உறுதியா சொல்றேன், காவேரியால என்னால எப்படி அவ இல்லாம வாழ முடியாதோ அதே மாதிரிதான் அவளுக்கும் சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து கண் கலங்கி அழுதுகிட்டே கிளம்பி போக. அப்போ விஜய் தான் கிட்ட எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசிட்டு போனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க குமரனும் கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் இப்போ சொல்லிட்டு போன முழுக்க எல்லா விஷயமே உண்மைன்றது குமரனோட மனசுக்குமே நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே இன்னுமே அவங்களுக்கு விஜய் மேல இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி விஜய் தன்னோட லைஃபை முன்னேற்றத்துக்காக என்னெல்லாம் உதவி பண்ணாங்கன்றதையும் அதே சமயம் நம்மளோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும்
இருந்தாலும் அதை எப்படியெல்லாம் தீர்த்து வச்சாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நிஜமாவே என்னால விஜய் தான் இப்படி பண்ணாங்களான்னு நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அதே குழப்பத்தோடய நிவின் வீட்டுக்கு போக அங்க அதே மாதிரி காவேரி யமுனா கிட்ட விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசினது நடந்துகிட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கங்காவுமே குழப்பத்தோட தான் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க குழப்பத்தோட போன குமரனை பார்த்த கங்காவும் என்னங்க ஏதோ குழப்பமா இருக்க மாதிரி தெரியுது, வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சா, நம்ம எப்போ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகலாம், எனக்கு இன்னுமே ரொம்ப நாள் இங்க இருக்க சுத்தமா பிடிக்கலங்க, கூடிய சீக்கிரம் முடிஞ்சா நாளைக்கே நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல உடனே குமரனும் அந்த வீட்டு ஓனர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நாளைக்கே நாங்க பெயிண்ட் அடிக்கிற எல்லா வேலையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த நாளே இங்க இருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே குழப்பத்தோட ஏதோ ஒரு யோசனையோட நின்றுட்டு இருக்க. இதை பார்த்த கங்காவும் என்னங்க என்னாச்சு, அதான் வீட்டு பிரச்சனை முடிய போதில்ல, அப்புறம் எதுக்காக இன்னுமே குழப்பத்தோட இருக்கீங்க, உங்களாலதான் காவேரியோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னுமே நீங்க அதையே நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க. ஆனா குமரனும் இல்ல கங்கா, நம்ம ஏதோ விஜய் விஷயத்துல தப்பு பண்ற மாதிரியே தோணுது, இதை என்னால ஓப்பனா அத்தை முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் சொல்ல முடியல, ஆனா உன்கிட்ட நீ கேட்கறன்றதுக்காக சொல்றேன். நான் வரும்போது விஜயை பார்த்துட்டு வந்தேன், விஜய் என்கிட்ட எப்படி பேசினாங்க தெரியுமா, அதை கேட்கும்போது உண்மையாவே நான் ஒருவேளை காவேரியோட மாமாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தேன் கண்டிப்பா இந்நேரத்துக்கு விஜய் கூட தான் துணையா நின்றுட்டு இருந்திருப்பன்ற அளவுக்கு விஜய் என்கிட்ட பேசினாங்க தெரியுமா. எனக்கு என்னமோ காவேரியும் விஜயும் ரொம்பவே டீப்பா லவ் பண்றாங்கன்னு தோணுது, முக்கியமா விஜய் காவேரி இல்லாம இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தோணுது. ஆனா என்னால ஏன் இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்றத புரிஞ்சுக்கவே முடியல, ஒருவேளை விஜய் என்கிட்ட மறுபடியுமே நடங்க போறாங்களானோ தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல. ஆனா கங்காவோ இல்லங்க, நானும் இப்போ அதே குழப்பத்தோட தான் இருந்தேன், என்னதான் நம்ம வெளியே இருந்து பார்த்தாலும் விஜயும் காவேரி ஒரு வருஷம் ஒரே வீட்டுல புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்க நம்மளால இன்னுமே சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு தாங்க தோணுதுன்னு சொல்ல. இதை கேட்ட குமரனும் என்ன காவேரி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலன்னு கேட்க. ஆனா கங்கா இல்லங்க, காவேரி என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா யமுனா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தான்னு அவங்க காவேரி விஜய்க்கு சப்போர்ட்டிவா விஜய் ஒரு வார்த்தை தப்பா யமுனா பேசினதுக்காக அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சனை பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்ல. இதை கேட்ட உடனே குமரன் இதை கேட்கும் போது எனக்கு விஜய் என்கிட்ட சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது கங்கா, ஏன்னா விஜய் காவேரி எந்த அளவுக்கு தான் மேல காதல் வச்சிருக்கான்றத எந்த அளவுக்கு உருகி உருகி சொன்னாங்க தெரியுமா. ஒருவேளை நம்ம நினைக்கிறது மட்டும் சரியா இருந்தா, நம்மளோட குடும்பம் தான் இப்போ அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்காங்கன்றது உண்மையா இருந்தா, விஜயும் காவேரியும் இதுக்கப்புறமா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்றத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்த பிரச்சனை எப்படிதான் தீரப்போகுதுன்றதையும் நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு வழியா விஜயும் காவேரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜய் குமரன் தாங்கிட்ட இந்த உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா நிவின்க்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு, அதாவது காவேரி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நிவின்க்கு கால் பண்ணி அதை பத்தி கேட்க ஆரம்பிக்க. ஆனா நிவினும் விஜய் மேல ஏற்கனவே செம்ம கோபத்தோட இருந்ததுனால அவங்க கிட்ட எதுவுமே பேசாம போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா விஜய் மறுபடியுமே நிவின்க்கு கால் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பக்கமா போன காவேரியை பார்த்த நிவினும் உடனடியா காவேரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய் தனக்கு போன் பண்ணி நீங்க இருக்கிற இடத்த பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்ற விஷயத்த சொல்ல. இதை கேட்ட காவேரியும் நிவின் கிட்ட ஏதோ சின்சியரா பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல விஜய் தயவு செஞ்சு நீயும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடாதன்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கரெக்டா அந்த பக்கமா போன யமுனாவோ தூரத்துல இருந்து நிவினும் காவேரியும் பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்க விஜய பத்தி தான் பேசுறாங்கன்ற விஷயம் தெரியாததுனால இதுக்கு முன்னாடி இருந்த காதல் மறுபடியுமே நிவனுக்கு மலர ஆரம்பிக்குதா, அவங்க ஒருவேளை காவேரி மேல இருக்க காதலால தன்னை விட்டுட்டு மறுபடியுமே போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சுயநலத்தனமாவும் ரொம்பவே கேவலமான எண்ணத்தோடையும் நிவினையும் காவேரியையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பார்க்க. அப்ப கரெக்டா இந்த மாதிரி யமுனா ஒளிஞ்சு நின்று நிவினும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பயத்தோட பார்த்துட்டு இருக்கத அந்த பக்கமா போன அவங்களோட அம்மா பாத்துறாங்க. பார்த்துட்டு நம்மளோட ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் வீணா போயிடுச்சு, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் நம்ம இங்க இருந்து வீணாக்க வேண்டான்னு சொல்லிட்டு உடனடி அவங்க ஒரு ஷாக்கிங்கான முடிவை எல்லார் முன்னாடியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க இதுக்கப்புறமா நம்ம இந்த வீட்லயும் இருக்க வேண்டாம், இந்த ஊர்லயும் இருக்க வேண்டாம், ஒரேடியா நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க இந்த ஊரை விட்டே ஒட்டு மொத்தமா போயிடலான்ற முடிவுக்கு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க என்னதான் காவேரிக்காக இந்த முடிவெடுத்தாலும் இப்போ அவங்க யமுனாவோட வாழ்க்கைக்காக இந்த முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பமே இதே ஊர்ல இருந்தா கண்டிப்பா நிவின் அப்பப்ப நம்மளோட குடும்பத்தை பாக்குறதுக்காக வருவாங்க. ஆனா இதை பாக்குற யமுனா கண்டிப்பா காவேரியையும் நிவினையும் தப்பாதான் யோசிச்சு பாப்பா, அதனாலயே நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை வீணாக நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம நிவினுமே ஒவ்வொரு கட்டத்திலயும் மனசு மாற நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உண்மையாவே நம்மளோட பொண்ணை காதலிச்சிருக்காங்கன்றதையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த முடிவை எடுத்துட்டு எல்லார் முன்னாடியுமே உறுதியா இந்த முடிவை சொல்ல. இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே இப்ப மறுபடியுமே சாரதாவை எப்படிதான் சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க.